வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். iQOO ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா iQOO Z6. ஆனால் இதே மொபைலில் இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியில் இன்னொரு மாடல் நேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த iQOO Z6 எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேனலில் வேறு நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த iQOO Z6 மேலே உங்களுக்கு தொடர்ந்து இன்னமும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறப்போ பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே iQOO மொபைல் ஃபோன்ஸில் வர மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு கட்டோட பார்க்குறதுக்கு லுக்காக பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் அவங்களுடைய iQOO எழுத்துக்கள் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே அங்கே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே டிபிஓ ஜெல் கேஸ், யூசர் மேனுவல்லாம் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோம்னா கீழே iQOO Z6 மொபைல் ஃபோன் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 18 வாட் சார்ஜர், சிம் எஜெக்டர் பின், அப்புறம் USB Type-C கேபிள். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைலோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்த இன்னொரு மொபைல் ஃபோனுடைய டிசைன் மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இவங்க வந்து கீழே அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க iQOO அப்படின்னு. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஸ்பீக்கர் கிரில், USB Type-Cக்கான ஒரு போர்ட், 3.5 ஆடியோ ஜாக் மற்றும் மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் மைக் மற்றும் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே ஒரு ஹைப்ரிட் கார்டு ட்ரே. ஸோ ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரிபிள் கார்டு ட்ரே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுதான் பவர் பட்டன் கூட. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறு பக்கத்தில் ஒன்றும் கிடையாது. மொபைலினுடைய பில்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். முன்புறத்தில் இருக்கிற டிஸ்பிளேக்கு மேலே சொட்டு நாச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பர் கிளாஸ் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஓரளவுக்கு தின்னான மொபைலாக தான் இருக்குது. 8.25 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 186 கிராம்ஸ். டிசைனில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க அட்லீஸ்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுத்து இந்த சொட்டு நாச்சுக்கு பதிலாக ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே தான். 6.58 இன்ச் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லா இருக்கு, பட் இதை விட பெட்டராக இருந்திருக்கலாம். ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பேனல். கலர்னுடைய அக்யூரசி நல்லா இருக்கு. LCD பேனல் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி உங்களுக்கு நேச்சுரலாக கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மொபைலோடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, JN1 சென்சர். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த 2 அல்ல கைகளுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். அதுவும் இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8GB மற்றும் 6GB வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 4GB வேரியண்ட்டில் ஒரு டெப்த் சென்சர் கொடுக்கல அவங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் மேக்ஸிமம் 1080p தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரேம் ரேட் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. Snapdragon 695 தான், ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 FPS சப்போர்ட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ சாம்பிள்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச், எக்ஸ்போஷர், பிரைட்னஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ரோ போட்டோஸ் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்லை. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல ஏஜ் ரிடக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபிஸ்மே பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் வெளுத்தாப்புல இருக்கு. ஓவரால் அவங்க கொடுத்துருக்க அந்த 50 மெகா பிக்சல் சென்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இந்த பிரைஸுக்கு. பட் 15,000 செக்மெண்ட்ல இதை விட பெட்டரா கேமரால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதனால இது ஒன்றும் பெருசா எக்ஸைட்டிங்கா எனக்கு தோணல. அதே மாதிரி ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. இங்கே எழுத்துக்களில் வந்து Snapdragon 480 சொன்னாலும் இது வந்து Snapdragon 695 தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB ஒரே வேரியன்ட் தான். UFS 2.2 இருக்கு. ஆனால் ரேம் மட்டும் 3 கான்ஃபிகரேஷன் அவைலபிளா இருக்கு. LPDDR4 டைப் ஆஃப் ரேம், 4GB 6GB மற்றும் 8GB ரேம்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் அப்ளிகேஷன் ஒரு 10-15 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த மொபைலில் எந்த பிரச்சனையும் வராது. பட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்ட் ரன் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா லைட்டா கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கேம் விளையாடுறப்போ ஒரு ஹை எண்ட் கேமா இருந்தாலுமே ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல போட்டு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. UI Fun Touch OS 12 கொடுத்துருக்காங்க. அது வந்து Android 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்பொழுதைக்கு விவோவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் மற்றும் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் ரெகுலரா இப்போ வந்துகிட்டு இருக்கு. Fun Touch OS பார்த்தீங்கன்னா பலருக்கு ஒரு பிடிக்காத OS இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய மற்ற OS கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. என்ன இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் நிறைய இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ப்ளோட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு UI, உங்களுக்கு பக்ஸ் அதிகம் இல்லாத ஒரு UI இந்த Fun Touch OS. 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு
1.25 மணி நேரத்துக்கு கம்மியான டயத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து 2 நாள் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் பேட்டரி தாக்கு பிடிக்கும். iQOO இந்த Z6 3 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. 4GB மற்றும் 128GB வேரியண்ட் உடைய விலை ₹13,999, 6 128 உடைய விலை ₹14,999, 8 128 உடைய விலை ₹15,999. இந்த விலைக்கு இதை விட பெட்டரான மொபைல் ஃபோன்ஸ் நிறைய நம்ம மார்க்கெட்ல பார்த்துட்டோம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. பட் இருந்தாலும் மொபைல் போனை பத்தின பல விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.